நடத்தும் தேவம் கண்மானி போல் காற்றிடுவேர். அல்லேலூயா பாடி நானும் ஆண்டவரை பின்தொடர்வேன். போற்றுவேன் என் இயேசுவை, போற்றுவேன் என் நேசரை. தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகிழ செய்வி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 12 சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது சங்கீதத்திலே என்னை துன்பப்படுத்துகிற எல்லோருக்கும் என்னை விடுவியும் என்று சங்கீதக்காரர் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். தங்களை வெறுக்கிறவர்கள், அநியாயமாக நடத்தப்படுகிறவர்களுக்கும், பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் அல்லது தாக்கப்பட்டவர்களுக்கும் இந்த சங்கீதம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதா இருக்கிறது. ஒரு சிங்கம் போல நம்மை கிழித்தெறிய தேடுகிற மிக பெரிதான எதிராளி கிருஷ்ணபுரத்துக்கு மகிமை உண்டாவது சாத்தான். அந்த சாத்தானுடைய கிரியைகள், சாத்தான் பல மனிதர்களை நமக்கு எதிராக ஏவி தூண்டும்போது ஆண்டவராகிய தேவனிடத்திலே நாம் ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜெபத்தை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவர்தாமே செம்மையுள்ள இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 8வது அதிகாரத்திலே இங்கே மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த மனிதனை மனுஷகுமாரனை குறித்ததான இந்த சங்கீதம். ஆண்டவராகிய தேவன் அவர் தாமே தமது மகிமையுள்ள நாமத்தை நமக்கு அருளுகிற கர்த்தர். ஆம், நண்ட சராசரங்களில் எத்தனையோ கோள்களின் நட்சத்திர மண்டங்கள் எல்லாம் சந்திரனை எல்லாம் படைத்திருக்கிறார். ஆனால் அவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதன் எம்மாத்திரம். ஆனாலும் தேவனான கர்த்தர் மனிதன் மீது அவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிற தேவன். அந்த அன்பை நினைக்கும் பொழுது ஆண்டவரை நாம் துதிக்காமல் இருக்க முடியாது. 9வது சங்கீதத்திலே ஒவ்வொரு விசுவாசியும் தேவனோடுள்ள உறவின் மத்தியில் அவரை துதிக்க வேண்டிய காரியங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன். 9வது வசனத்திலே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். 18வது வசனத்திலே எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆம், அந்த தேவ சமூகத்திலே சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்களை ரட்சித்து காத்து வழிநடத்துகிற தேவனை நாம் துதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எளியவர்களுக்கும் தேவ மக்கள் மத்தியில் உபத்திரவப்படுகிறவர்களுக்கும் அவர் தாமே கைவிட மாட்டார் என்ற ஒரு சத்தியத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 10வது அதிகாரத்திலே தேவனுடைய நீதிக்கான வெற்றி தாமதமாக தோன்றுகிறதை குறித்து கேள்வியோடு இந்த சங்கீதக்காரர் ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிட சமயங்களில் ஏன் மறைந்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த சூழ்நிலைகளை குறித்து இங்கே தேவனிடத்திலே தனது உள்ளத்தின் ஆதங்களை வெளிப்படுத்துகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அநியாயமும் பொல்லாப்பும் எங்கும் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் தூரத்தில் நிற்பது போல தோன்றுகிறது. யோபுவுக்கும் அப்படித்தான் தோன்றியது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவர் அருகில் நிற்கிற தேவன். நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று நம்மை நேசிக்கிற அன்பு தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறைவிடங்களிலிருந்து குற்றமற்றவர்களை கொல்லுகிற காரியத்திலும் அநீதி எங்கும் தலைவிழித்தாடுகிற அந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
தொடர்ந்து 11வது அதிகாரத்திலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவரை சோதித்தரும், அவருக்கு நம்மை காண்கிற தேவன். கர்த்தர் சாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை இங்கே சங்கீதக்காரர் வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 12வது சங்கீதத்திலும் இரட்சியும் கர்த்தாவை, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுப்பத்தில் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே துன்மார்க்குடைய அவபக்தி நடவடிக்கைகளை குறித்து அங்கே சங்கீதக்காரர் தேவ சமூகத்திலே வெளிப்படுத்துகிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவாதாக. கடைசி நாட்களிலும் இந்த மாதிரி கிரியைகள் அதிகமாக உலகமெங்கும் பரவி வருகிறது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த சங்கீதக்காரரை போல நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர் தமது சிறைகளால் மூடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அவர்தாமே நம்மை இந்த பரிசுத்த வார்த்தையை அனுப்பி நம்மை காத்து வழி நடத்துகிற கர்த்தர். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனானவர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை இந்த நாளில் மரளி செய்வாராக. பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி சமூகம் இந்த சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதங்களைப் போல நாமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். உன்னதனான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.